அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/12/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள். நாளை சர்வ அமாவாசை விரத நாள், ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருவேற்காடு கருமாரி அம்மனின் அருளால் ராகு கேது நாகதோஷம் சர்ப்பதோஷம் நீங்கட்டும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், திருமண தடை நீங்குவதற்காக பிரார்த்தனை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 14ஆம் நாள். இன்று அதிகாலை 3:54 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று முழு நாளும் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:27 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். செலவு விஷயத்திலே கவனம் தேவை, கட்டுப்பாடு தேவை. தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு மீறியும் வாங்க வேண்டாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனிலும் எச்சரிக்கை தேவை. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. வேலை இடத்திலே சிலருக்கு சில தொல்லைகள் வந்து போகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். மாணவர்கள் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே டூரிசம், டிராவல்ஸ், டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலிலே உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்திற்கு அப்புறம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் நடத்துபவர்கள், அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். டைவர்ஸ்க்காக, விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அதே மாதிரி வயதில் பெரியவர்கள், முதியவர்கள் பயணங்களின் பொழுது, பிரயாணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோல் தேவை. டயபெட்டிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள், ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் மற்றும் நியூரோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள்.
விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். அதே மாதிரி மாணவர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், சிஐஎம்ஏ, ஏசிசிஏ போன்ற படிப்பெல்லாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி ஏற்கனவே சேல்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனாக இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வரன் தேடுபவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. சிலருக்கு புது பொறுப்புகள்லாம் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினிமார்ட் நடத்துபவர்கள், ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம், அது உங்களுக்கு நல்லதில்லை. அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள், அதே மாதிரி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. வெளியில் செல்லும் பொழுது பெரியவர்கள், முதியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர் கிடைப்பார்கள். அதே மாதிரி ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இந்த மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும், எம்பிஏ போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, பணவரவு உள்ள நாள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பாங்க, ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சிருந்தவங்க இப்போ சில பேர் அதுக்கான அட்லீஸ்ட் அது ஒரு பகுதியாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அல்லது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையிலே டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள், நீங்கள் ட்ரை பண்ணுற யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ்லேருந்து அதுக்கான நல்ல செய்தியெல்லாம் வரும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் லோன், கல்வி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வ இலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பாக காதலர்கள் கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி உங்கள் வீட்டு காதலை
இந்த 2 வீட்டாரும் ஏற்பதிலேயும் சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக வேண்டிய நாளாக உள்ளது. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் அல்லது புது வாய்ப்புகள், புது கஸ்டமர்லாம் கிடைப்பார்கள். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். அதே மாதிரி ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வரப்பதற்கான வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் அல்லது பட்டு சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கோவப்படக்கூடாது. கோவம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலையோ இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ நடக்கும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஹோம் லோன் கட்டுபவர்களுக்கு, ஹவுசிங் லோன் கட்டுபவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அல்லது பெட்ரோலியம், டெக்ஸ்டைல்ஸ் போன்ற துறைகளிலே இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் ஏற்கனவே ஒரு கண்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கோம், அங்கேருந்து இதை விட பெட்டராக இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம், மைக்ரேஷன் பண்ணலாம், இல்லை பெட்டர் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். வரவேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும். அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் இருக்குது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. குரு வக்ரமாக இருப்பதனால் வீடு, இடம், நிலம், மனை சம்மந்தப்பட்ட, பூமி சம்மந்தப்பட்ட, காணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ண இடங்கள் இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் விற்கிற போது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து, இதை டிவைட் பண்ணுற போது, ஷேர் பண்ணுற போது சில மனஸ்தாபங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள காலம். எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் அலர்ட்டாக கவனமாக இருக்கணும். மாணவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வரும் நாட்களிலே அந்த நிலைமையிலே முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும், இயரெண்டாக இருக்கிறதுனால. அதே மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் இருப்பவர்கள், அட்மின் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் லட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்
3. கும்பம் ராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். யாரையும் நம்பி எந்த ப்ராமிஸ் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்தும் போடும்போது ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை எல்லாம் வரும். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி குரு வக்ரமும் அவ்வளோ விசேஷமாக இல்லை, கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய கண்காணிப்பிலே தான் எல்லா விஷயங்களும் இருக்கணும். அதே மாதிரி வியாபாரத்தில் வியாபாரிகள் ஊழியர்களுடன் மோதல் போக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்களும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்க கடைசி நேரத்தில் காலவாரி விடுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பொழுதும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாகனத்தை மாற்றும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி பொது இடங்களில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நிதானம் தேவை. சிலருக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு தேவையில்லாத செலவு கூட வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இது மாதிரி டாக்டராக வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் வரும். அதாவது ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மாறுறது, அல்லது டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறது, டீம் விட்டு வேறு டீமுக்கு மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் வழியால் சில தேவையில்லாத செலவு வந்து போகும். டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், கிளாஸ் எடுப்பவர்கள், அதே மாதிரி டிராயிங் கிளாஸ் எடுப்பவர்கள், பரதநாட்டியம், வோக்கல், மியூசிக் போன்ற கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாகவும் அற்புதமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல இலங்கை யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.